ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவ் எனிதிங் இன் ஜஸ்ட் 1 இயர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி. தமிழில் சொல்லணும்னா, வாழ்க்கையில் எதை வேணால் வெற்றி கொள்ளுங்க வெறும் ஒரு வருடத்தில் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 365 நாள் நமக்கு 365 மோட்டிவேஷன்ஸ் தர்றதுக்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட இன்ட்ரோடக்ஷன் எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு கனவுகள் இருக்கா, அந்த கனவுகளில் எத்தனை கனவுகள்லாம் நீங்கள் இது வரையும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வெறும் கனவுகளாகவே இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அது குறிப்பிட வர்றது, நம்ம இறக்கும் பொழுது மெமரிஸோடு இறந்து போகணும், கனவுகளோடையே இறந்து போயிடக்கூடாது அப்படின்றத குறிப்பிடுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நாள் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்காக மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷனை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் அது கூடயே ஓடிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அது அணைஞ்சு போயிடும். அணைஞ்சு போனோன்னே மறுபடியும் நம்ம பழைய ரொட்டீனுக்கே போக ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் இந்த புத்தகம் நம்மள்கிட்ட சொல்ல வருது. அப்புறம் இந்த புத்தகம் நம்மள்டேருந்து ரிக்வயர் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் தான். 5 அல்லது 10 நிமிஷம், ஒரு அமைதியான இடம் நமக்கு தேவை, அப்புறம் ஒரு நோட்டு, ஒரு பேனா, அப்புறம் உங்களுடைய கனவு. இது மட்டும்தான் நம்மள்டேருந்து இந்த புத்தகம் ரிக்வயர் பண்ணுது. வாங்க நாம் இன்றைக்கி இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். டே 1ல் இந்த புத்தகம் எதை சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வருது. ஃபெய்த்னா வேறு எதுவும் இல்லை, முழு மனதோடு நம்புறது அப்படின்றத சொல்லுது. இதை ஆரம்பிக்கும் போது கூட ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங்கோட கோட்டை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்த் இஸ் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈவன் வென் யூ டோன்ட் see the entire staircase அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்கிறாரு. இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்னா வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு ட்ரீமை நோக்கி போவீங்க, அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, ஆனால் ஒரு முழு மனதோடு நம்பி அதை செய்வீங்க, அதுதான் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்கிறாரு. இன்னொரு சின்ன டெஃபினிஷன் கூட இருக்குது. சம்டைம்ஸ் இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் பிலீஃப் இன் சம்திங் ஃபார் விச் தேர் இஸ் நோ ப்ரூஃப். அதாவது நான் இதை செஞ்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபே இருக்காது, இருந்தாலும் நம்ம அதை செய்வோம். ஒரு முழு நம்பிக்கையோட, ஸ்ட்ராங் பிலீஃப் அதோட நம்ம செய்வோம். அப்போ தான் அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கோல் மேலே முதல்ல ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு அசைன்மெண்ட் இந்த டே 1ல் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹேவ் அ நோட் புக் அண்ட் ரைட் the dream down even if it is seem impossible, have faith, take the first step அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி டே 1ல் பண்ண வேண்டியது, நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த நோட் புக்கை எடுங்க, பேனாவை எடுங்க, உங்களோட ட்ரீம்ஸை எழுதுங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, இது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. அது மேலே நம்பிக்கை வைங்க, மறந்துடாமல் இன்றைக்கி முதல் அடி எடுத்து வைங்க அப்படின்றத டே 1ல் சொல்லி முடிக்கிறாங்க. நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.